ஹாய், இப்போ நம்ம பார்க்க போற கேண்டில் டோஜி. டோஜில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு ஸ்பின் டாப் பிளஸ் டோஜி வெரைட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்பின் டாப் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து செல்லர் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கும், பையரோட ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கும். ஆனா கிரீனாவும் ரெட்டாவும் ஏன் கிரியேட் ஆகுது? ஸ்பின் டாப் தான் ரெண்டுமே. பட் ஒன்று வந்து புல்லிஷ் ஸ்பின் டாப்பாகவும் இன்னொன்று வந்து பீரிஷ் ஸ்பின் டாப்பாகவும் இருக்கு. இது எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ப்ரைஸை விட ஹையா முடிஞ்சும் போது இது வந்து புல்லிஷ் ஸ்பின் டாப்பாகவும், ஓப்பனிங் ப்ரைஸை விட கம்மியா ப்ரைஸோட ரேட் வந்து முடியும் போது பீரிஷ் ஸ்பின் டாப்பாகவும் இது வந்து கிரியேட் ஆகுது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. வாங்க அந்த ரூல்ஸை பார்க்கலாம். இப்போ பியரிஷ் ஸ்பின் டாப், புல்லிஷ் ஸ்பின் டாப். அதாவது பியரிஷ் ஸ்பின் டாப் வந்து எங்க கிரியேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்ல கிரியேட் ஆகணும். ரெசிஸ்டன்ட்ல ஒரு பியரிஷ் ஸ்பின் டாப் கிரியேட் ஆகி அதை வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நல்ல க்ளோஸ் ஆனோன்னு அந்த ஸ்பின் டாப்பை தாண்டி பியரிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து அங்க உங்களோட என்ட்ரி லெவல வச்சுக்கலாம். அங்க இருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். இதே புல்லிஷ் ட்ரெண்ட்ல வந்து டோஜி கேண்டில் வந்தோன்னே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இப்போ அதுல இருந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போகும். இப்போ இதுதான் வந்து ஸ்பின் டாப்போட கண்டிஷன்ஸ். இப்போ சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ட் இல்லாமல் இன்பிட்வீனில் எங்கே வந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டோஜிஸில் 4 வெரைட்டிஸ் இருக்குது. காமன் டோஜி, லாங் லெக்டு, டிராகன் ஃப்ளை, கிரேவ் ஸ்டோன் டோஜி. இப்போ இதுக்கும் ஸ்பின் டாப்க்கும் சேம் கண்டிஷன்ஸ் தான். அதனால தான் இது ரெண்டும் ஒரே வீடியோவாக போடுறோம். இப்போது இதே மாதிரி ஸ்பின் டாப் மாதிரியே தான் காமன் டோஜியும் இருக்கு. ஓகேவா? இப்போ காமன் டோஜியோட கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது காமன் டோஜி வந்து இப்போ ரெசிஸ்டன்ட்ல வந்திருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ட்ல வந்து எந்த கேண்டில் வந்து இதை கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் தான் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸோட வேல்யூ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபால் டவுன் ஆகுது. இதே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருந்ததுன்னா அங்கேருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிருக்கும். இப்போ டிராகன் ஃப்ளை டோஜி சப்போர்ட்ல இருக்கு. சப்போர்ட்ல வந்து அது இந்த டிராகன் ஃப்ளை டோஜியை கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹை கொடுத்துருக்கு. இதே ரெசிஸ்டன்ட்ல இருந்து பியரிஷ் கேண்டில் வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருந்தா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி இப்போ ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட்ல இருந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ஒரு பியரிஷ் கேண்டில் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு கிரேவ் ஸ்டோன் டோஜியை. ஸோ அங்கேருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபால் டவுன் ஆகுது. இதே வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி சப்போர்ட்ல இருந்திருந்தது அப்படின்னா அதை ஒரு புல்லிஷ் கேண்டில் கிராஸ் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம டோஜி பிளஸ் ஸ்பின் டாப்போட கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். எங்க வருது இது, இப்போ வந்து எனக்கு சப்போர்ட்லயும் இல்லாம ரெசிஸ்டன்ட்லயும் இல்லாம இன்பிட்வீன்ல வந்து இந்த கேண்டில்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த கேண்டில எந்த கேண்டில் கிராஸ் ஓவர் வைக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் மூவே போகணும். அப்பதான் ஒரு கிளியரன்ஸ் இருக்கும். தேங்க்யூ.